மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மத்திலே கடந்த நாட்களிலே உமா சகோதரி அவர்கள் வந்திருந்தாங்க. ரமேஷ் அவங்க ஹஸ்பண்ட் விவேக், இந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அப்போ நம்ம மத்தியில் ரூத் அம்மா முடிச்சூர்லேருந்து வருவாங்க. ஆறுதல் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலையில கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு அவங்களுக்கு. அவங்க இந்த இடத்துல வீல் சேரோட விசுவாசிகள் வருகிறத, கர்த்தர் விடுதலை ஆக்குறத, அற்புதம் நடக்கிறத கர்த்தர் காண்பித்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். நான் தான் இன்னைக்கு செய்தி கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட சொல்லல, அவங்க பாஸ்தாமா கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அந்த அபிஷேகமானது அவங்களை அப்படியே அனல் மூட்டி நிரம்பினது, நிரப்பப்பட்டார்கள். ஆராதனை வேலை முடிஞ்சப்ப நான் சீக்கிரம் போயிட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்தது சொல்லிட்டு. ஆனால் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ட்ரக்சரில் வீல் சேரில் அநேக நபர்கள் வருவாங்க, சுகம் பெறுவாங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் என்று சொன்னார்கள். அதே போல ஒரு நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அவங்க கடந்த வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீல் சேரில் வந்தது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே, அவங்க சொன்னது போல வீல் சேரில் வந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க வீடு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக இருந்தது. ஆனால் பாருங்க, அவங்க ஒரு சின்ன வாலிப பையன் காலேஜ் படிக்கிறான். நல்லா போயிட்டு வந்தவங்க திடீர்னு அவங்க கை கால் அசைய முடியல, நரம்பெல்லாம் அப்படியே உள்ள போயிடுச்சு, இழுத்துக்குச்சுன்னு சொல்றாங்க, ஷேக் பண்ண முடியல. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. 2 வாரம் அவங்க வந்தாங்க, ஆராதனை வேலை இருந்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்க திட்டம் பெருசு. அதனால்தான் நம்ம திட்டங்களை தேவன் அறிவிக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ வரோம் போறோம், நம்ம சபை இங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இன்னும் ஒரு போர்டு கூட வைக்கல. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இந்த கேட்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டும் பொழுது அந்த கேட் எனக்கு தேவன் தரிசனம் காட்டினாரு. அந்த கேட் 2ஆக திறக்கப்படுகிறது. அப்ப சகல ஜனங்களும் இங்க வருகிறத கர்த்தர் கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க. அதாவது அது ஆத்துமாக்கள், திரளான மக்கள், மற்ற மக்கள் இங்க வருகிறத கர்த்தர் காண்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப நீங்களாம் என்ன செய்யணும்? கூட நின்று ஒத்துழைக்கணும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் இங்க வராங்க, விசுவாசிகள் கல்யாணத்துக்கு போறாங்க, விசுவாசிகள் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, விசுவாசிகள் வேலைக்கு போறாங்க. உங்களுக்கு இங்கதான் தேவன் ஊழியம் கொடுத்திருக்கிறாருன்னா இங்க ஊழியம் செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன், ஆண்டவரே இறங்கி வந்து அற்புதம் செய்யறாரு. ஆண்டவர் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். அதை விட்டு போட்டு உன் இஷ்டத்துக்கு நீ போய் கல்யாணத்துக்கு போற, காரியத்துக்கு போற, அதுக்கு போற, இதுக்கு போலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. என்னையும் தீவெட்டியும் குறையாம பார்த்துக்குங்க. எங்க உன் பொண்ணு புரியல, போய் பாரு. மேல வந்தா மேலதான் இருக்கணும். அல்லேலூயா. கீழே போய் பாருன்னா கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சோ எல்லாவற்றும் ஒழுங்கு கிரியமா இருக்கணும். ஆமென். தேவன் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றாருன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வியாதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய ஜெப குறிப்பு இருக்கு. ஆமென். இன்றைக்கு நம்முடைய உறவினர்கள், அதே போல பிரியாவுக்கு உடம்பு சரியில்லை, தொடர்ந்து ஃபீவர், கோல்டு முடியல, கடந்த 2-3 வாரங்கள் சொல்லியிருந்தாங்க. இங்க தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. சகோதரி அஞ்சலி வந்துட்டு போனாங்க. ஸோ இவங்கெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்க. கர்த்தருடைய பலன் இறங்கி கர்த்தர் தொடும்படியாக. அதே போல சுசிலாமாவுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கடந்த 1-2 வாரமா அவங்களுக்கு முடியல. அல்லேலூயா.
ஜெபிக்கணுங்க. யாராவது பேர் நான் விட்டுட்டு நான் தயவு செய்து அந்த பேர் நீங்க அறிக்கை செய்யுங்க. ஜெபிக்கணும். அன்பின் தகப்பனே, இந்த வேலை கர்த்தாவே சகோதரி உமா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமை இப்பொழுதே அங்கு தொடுவதாக. தேவனே, உங்க வஸ்திரத்தின் தொங்கல் அவர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீர் உலாவி தொட்டு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஷக்கபாலா சக்கபாலா தரோ, heal in the name of Jesus. தொட்டு சுகத்தை கட்டளையிடுகிறார். பரிபூர்ண சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். தாயார் சுசிலமாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, வியாதிப்பட்ட ஒவ்வொரு மேலும் உங்க கரை இறங்கட்டும். ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு வந்து போயிருக்கலாம், ஜெபிக்க சொல்லியிருக்கலாம், ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இயேசுவே என்னை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தொட்டு சுகத்தை கட்டளையிடுங்க, பலப்படுத்துவீராக. பரிபூர்ண சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். Heal in the name of Jesus. சகல துதிகன மகிமையாம கேசுறது மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தம்பி சாம் வாங்க ஃப்ரெண்ட்ல. ஆமென். தம்பியுடைய பாடல் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய கரம் இறங்கணும். அந்த ரெக்கார்டிங் பண்றவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ப்ராப்பரா நடக்கணும். தேவைகள் சந்திக்கப்படணும். அந்த ரெக்கார்டிங் நல்லா ப்ராப்பரா வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு புதிய வாசல் சீயோன் திருச்சபை சார்பாக அந்த புதிய வாசல் சீயோன் திருச்சபையின் சார்பாக அந்த சாங்ஸை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஷூட்டிங் எடுக்க போறோம். அதுல தேவைகள் இருக்கிறது. ஒரு குடும்பம் வந்தாங்க. அப்ப அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்க. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு காசு ஆஃபரிங் எனக்கு வந்ததை போட்டு இதை இந்த ஷூட்டிங்காக எடுத்து வச்சுக்கோமா. சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு அமௌண்ட் தான், அது பத்தாது. ஸோ அது தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி எடுத்து வச்சோம். தம்பியும் அந்த ரெக்கார்டிங்க்கு வச்சிருக்கிறாரு. சில பேர் பிரம்மாண்டமாக லட்சங்கள்லாம் போட்டு எடுக்கிறாங்க. நம்மகிட்ட லட்சங்கள் இல்லை, லட்சாதிபதியாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபை, இரக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தம்பிக்கு நேராக கரங்கிட்டுங்க. புதிய வாசல் சீயோன் திருச்சபையின் சார்பாக நிறைய பிள்ளைங்க, அல்லேலூயா, நிறைய பிள்ளைங்க பாட்டு எழுதியிருக்கிறாங்க. நான் கூட பாட்டு எழுதியிருக்கிறேன். நம்ம சமீபத்தில் பாடணும். பொன்மொழி, எஸ்தர், நரேஷ், இப்படி நாங்களாம் பாட்டு எழுதி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வருகிற நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் பண்ண போறோம். கர்த்தர் கிருபை செய்யணும். அது தேவைகள் சந்திக்கப்படணும். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த வேளை கர்த்தாவே சாம்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரை இறங்கட்டும். மகனை ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோமே. இந்த மகன் ரெக்கார்டிங்ல கர்த்தாவே இன்னைக்கு போகிறாங்க. நன்றாக ரெக்கார்ட் செய்யணும். ஆண்டவரே, நன்றாக இசை வரணும். பாடல் பாடும்போது அபிஷேகத்தின் வல்லமை இறங்கணும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரை இறங்கட்டும். சகல தேவைகளை சந்திப்பீராக. இந்த பாடலானது பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே பாடி துதிக்க என் தேவன் கிருபை செய்வீராக. அபிஷேகத்தின் வல்லமை இந்த மகன் மேல இறங்கட்டும். சகல தேவைகளை சந்திப்பீராக. தேவ கரை இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதே போல என் அன்பு பிள்ளைங்க, ஆண்டவரே அப்பா, எஸ்தருக்காக, நரேஷ்காக இந்த பிள்ளைங்களாம் பாட்டு எழுதுறாங்களே, அடியேன்னு கூட அந்த ஞானத்தை கொடுத்து இருக்கீங்க ஆண்டவரே. இன்னும் பிள்ளைகள் நிறைய பேர் பாடல்கள் எழுதி ஆண்டவரே இசை வாசிக்க பாட உலகமெங்கும் பாடல்கள் கடந்து செல்ல முடியாது கிருபை செய்வீராக. புதிய வாசல் சீயோன் திருச்சபை சார்பாக புதிய வாசல் சீயோன் கீதங்கள் நாங்கள் வெளியிட போறோம்.
எங்களுக்கு உதவி செய்வீராக. Bless in the name of Jesus. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord. Hallelujah. ஆமென். அதே போல நல்ல ஒரு ட்ரம்ஸ் கிட் வாங்கணும் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ட்ரம்ஸ் வாங்கிட்டு எங்க தான் வைக்க போறாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. நல்ல குவாலிட்டியான ட்ரம் செட் வாங்கணும். அதே போல் வெயில் காலமாக இருக்குது. இந்த ஒரு ஏசி பத்தாது, இன்னும் ஒரு 2 ஏசி வாங்கணும். அது தேவைகள் சந்திக்கப்படணும். அதே போல் இந்த 3 ஃபேஸ் லைன் நம்ம கிடைக்கணும். இந்த வோல்டேஜில் லோ வோல்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்யணும், நமக்கு இந்த ஈபிலேருந்து நமக்கு அந்த நல்ல ஒரு 3 ஃபேஸ் லைன் கிடைக்கும். உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அப்படியே தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் தேவைகள் மாத்திரம் அல்லங்க, திருச்சபையின் தேவைகள். அதே போல உங்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் தேவைகள் இருக்கலாம். நல்ல ஒரு கீபோர்டு வாங்கணும். பாருங்க, அந்த கீபோர்டு நம்ம ஆக்ஸ் கேபிள் வச்சு வாஸ் போடணும். அதுக்கு ஒரு மைக்கு. ஸோ நல்லா ஒரு குவாலிட்டியான லட்சங்கள்லாம் போகுது. அது வாசிக்கும் பொழுதே அப்படியே இனிமையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அதனால அந்த கீபோர்டு நல்லா வாங்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் ட்ரம்ஸ் வரும்போதில்ல அவர் பேடை வாங்கணுமா, ரிப்பேர் ஆயிடுச்சா, புதுசாக கேளு, ஆண்டவர் தருவார். நல்ல குவாலிட்டியாக கேளு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறங்க. அங்கதான் கேட்கணும், வாசத்தில் கேட்கக்கூடாது. நானே அவரை தான் நோக்கி பார்க்கிறேன். அவர் நோக்கி பார்த்தா கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அது போய் புக் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுவும் சாட்சியாக கர்த்தர் செய்வார். அவர் நோக்கி பார்க்கும் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதில்லை. ஆமென். அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சிகளையும் கேட்பீர்கள், காண்பீர்கள். ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இன்னைக்கு பாஸ்டம்மா செய்தி கொடுக்க போகிறாங்க. சரியா 10:30 கொடுத்தாதான் 11:30 அவங்க திருப்பி கொடுப்பாங்க. ஆமென். அதில் அறிவிப்புகள் ஞாயிறு தோறும் காலை. வெயில் காலம் வந்துருச்சு. ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8:30 மணிக்கு ஆராதனை நடைபெறும். ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8:30க்கு கொயர் பாடுறவங்க, இசை வாசிக்கிறவங்க எல்லாம் 8 மணிக்கு வந்து உட்காந்து ஜெபிக்கணும். நீங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்க தாமதமா செஞ்சாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொயர்ல இருந்து கூட நீங்க பண்ணலனா, நீங்க ஆண்டவர் கணக்கு ஒப்புவிக்கணும். அதே போல இனி பாஸ்டமா சமைக்க மாட்டாங்க. கடந்த வாரம் ஒரு ஃபேமிலி கட்டு உடைக்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பதான் சாம்பார் சாதம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும், எண்ணெய் பூசி. அதுக்குன்னு ஒரு சில நபர்கள் ஆராதனை நடக்கும்பொழுது ஒன்று முன்னாடி வந்து சமையல் பண்ணி வச்சுடுங்க, இல்லையா ஆராதனை நடைபெறும் 1 ஹவருக்கு முன்னாடி போய் சமையல் பண்ணுங்க. கீழே உங்களுக்கு டிவி வச்சிடுறோம், அங்கே டெலிகாஸ்ட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. நாங்கள் தேவ சமூகத்தை இன்னும்
ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனை மணிக்கு பாஸ்டர்மா வந்தாங்க மேலே? நாங்கள் ஒரு ½ அன் முன்னாடி நாங்கள் வந்து நிற்கணும். நாங்கள் வரங்களுக்கு டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு சமையல் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உட்காந்தனா, மோசேக்கு எல்லாருக்கும் விசாரித்து நியாய தீர்ப்பு சொல்லுறதுக்குள்ளேயே, நீதி சொல்லுறதுக்குள்ளேயே நேரம் ஆயிடுச்சு. மோசே மாமனார் பார்த்தார், எப்பா 10க்கு ஒருத்தர், 50 பேர் ஒருத்தர், 100க்கு ஒருத்தர் தலைவர் ஏற்படுத்தி எல்லாம் அவங்க காரியம் பார்த்துக்கிட்டோம். ஊழியக்காரங்க தேவ சமூகத்தில் ஜபத்தில் இருக்கணும், வாசிக்கணும், அற்புத அடையாளம் நடைபெறணும், நிறைய கட்டப்பட்ட மக்கள் வருவாங்க. நம்ம உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் போராடணும், ஜெபிக்கணும், நிறைய காரியம் பண்ணணும். புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. ஆமென். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பெடுத்துக்கங்க. தயவு செய்து வாலண்டியர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்டு வாசிக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க எல்லாம் டெடிகேஷன், அதுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அதே போல குக்கிங் டீம் தனியா வரணும், அது அவங்க கடமை இல்லையா? வீட்டில் வரும்போது ஒருத்தர் சாப்பாடு செஞ்சு எடுத்துவாங்க, ஒருத்தர் குழம்பு செஞ்சு எடுத்துவாங்க, ஒருத்தர் பொரியல் செஞ்சு எடுத்துவாங்க. அல்லேலூயா, ஆமென். இல்ல இதுக்குன்னு ஒரு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, இல்ல செய்யுங்க. இன்னும் திரளான ஆட்கள்லாம் வரும்போது என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு தெரியல. ஆமென். வருகிற நாட்களில் கர்த்தர் எங்களை மற்ற ஊழியர்களுக்கு கர்த்தர் கொண்டு போவார். 78 வயசான அந்த அம்மாவை போயிட்டு நாங்க வேலை வாங்க முடியாது. அல்லேலூயா. அல்லது ஊழியக்கார அம்மாவே வேலை வாங்க முடியாது. அப்ப நீங்க தான் செய்யணும், நீங்க தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அல்லேலூயா. முடிஞ்ச பிறகு யூத் சண்டே வாலிபல் கூட்டம் இருக்கும். ஆமென். சரியாக 11:30க்கு பாசம் முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு KA மீட்டிங் இருக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு நாங்கள் அங்கே வர போனோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சென்னை பட்டணத்திற்கு ஜபத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளியாக கர்த்தர் எங்களை நியமித்திருக்கிறார். அதுடைய காரியங்களாக இருக்கிறது. உபவாச நாட்கள் இருக்கிறது. ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு உபவாசிக்கும்படியாக. ஆமென். அதனால ஒத்துழைப்பு தாங்க. கரங்களை உயர்த்தி பிடிக்கணுமா? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மோசேயோட கரத்தை ஆரோனும் ஊரும் உயர்த்தி பிடித்தார்கள். யுத்தம் ஜெயமாக முடிந்தது. அல்லேலூயா. நீங்க கையை உயர்த்தி பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா, இல்ல காலவாரி விடுகிற பிள்ளைகளா இருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதே எங்களுக்கு பெரிய வேலையா போயிடுச்சு. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. துன்பம் பிரச்சனை வருதா, அமைதலா இரு, அப்பதான் பேசுறது. நீ ஒண்ணு பேசுறது, என்ன பேசி என்ன சாதிக்க போறோம்? விருந்தோம் மருந்தோம் 3 நாள், அது தானா போயிடும். ஒரு பிரச்சனை புஷ்னு எழுப்புதா, ஏசு அதை கட்டி சுட்டரிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அங்க போட்டா இங்க ஆண்டு பூட்டு போடுவார். நீ வாய தேவனுக்கு முன்பாக திறக்கணும். மனுஷனுக்கு முன்பாக திறந்தாயானால் வெட்கப்பட்டு தான் போவ. மனுஷனுக்கு முன்பாக வாயை திறக்கணும். தேவனுக்கு முன்பாக வாய் விரிவாய் தர தேவன் நிரப்புவார். யுத்தம் கர்த்தருடைய. நீ யுத்தம் செய்ய தேவையில்லை. ஒருத்தராலே நீ மாற்ற முடியாது, ஆண்டவர் தான் மாற்றுவார். அது என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்குதான் உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். வேற ஏதாவது அறிவிப்பு இருக்கா? தேவனுடைய வார்த்தைக்கு தினந்தோறும் இரவு 11 மணிலிருந்து 12 காலம் வரைக்கும் ஜாமக்காரன் ஜெபம். சகோதரிகள் கண்டிப்பா எல்லாரும் ஜெபிக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணதில்லை, கலந்து கொண்டிருக்கிறது இல்லை. 1 மணி நேரமாவது வீழ்த்திருக்கு. செல்போன்ல மணிக்கணக்காக நம்ம நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு நீங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம புதிய வாசல் சீயோன் திருச்சபையுடைய யூடியூப் சேனலையும் கர்த்தர் ஆண்டவர் அப்படியே லிஃப்ட் அப் பண்ணி வந்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னதான் நடக்குது. அல்லேலூயா. சரியா பாடவும் தெரியாது பாஸ்டருக்கு, ராகவும் இல்லை,
தாளமும் இல்லை, ரெக்கார்டிங்கும் சரியில்லை. ஆனா கர்த்தர் ஏதோ செய்யறாரு. ஆமே, கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்க எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். பல லட்சங்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் போற சில இன்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் போன 2 நாட்களுக்கு முன்னாடி 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு, ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் 16,000 வந்துச்சு. 2 நாளில் இன்னைக்கு 17,000 ரீச் பண்ண போகிறோம். 6 முடிக்கிறதுக்குள்ள 14,000 ரீச் ஆயிடுவோம். அல்லேலூயா, ஆமென். சில பேர் சொன்னாங்க, என்ன உங்கள் சேனலில் யாரும் பார்வையாளர்களே இல்லையா அப்படின்னாங்க. ஒரு மனுஷனை தேவன் உயர்த்து நினைச்சாருன்னா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்ணில் முடியும். ஆண்டவர் என்னோட கூட பேசுங்க. ஆண்டவரே பாசம் மறைத்து நீங்கள் இடைப்படுங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்லவரைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே, நீர் மறைத்து வெளிப்படுவீராக. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியமும் விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோமே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரும். Bless in the name of Jesus. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஷாகபா. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போயிட்டீங்களா? ஆமென், அல்லேலூயா. சோர்ந்து போனவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கம்மா அப்போ ஆண்டி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆமாம், கடந்த 10 நாளாக ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அவங்க. ஆமென். 10-15 நாளாகவே அவங்களுக்கு டைட் ஷெட்யூல், வேலையோ வேலை, அதனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அது கரெக்டாக அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர்களோடு இருக்கிறார். ஆமென். இந்த கடைசி வாரத்தையும் கர்த்தர் தேவன் காண கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக அவருக்கு கொடான கொடை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென். அநேக பேர் காணும். ஆமென், அல்லேலூயா. கடைசி வாரத்தில் நிறைய பேர் காணாத போயிடுவாங்க. ஏன்னா வேலை இருக்கும், வீக் ஆஃபு, அதுக்கப்புறம் மந்த் எண்டு. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி தான் இருக்கும். மந்த் எண்டு, அப்புறம் சில வேலைகள் இருக்கும். ஆமென். ஐயா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, சொல்லுவீங்க சாதிக்கிறவங்க ஒரு பழமொழி சொல்லுவார். சாக்கு போக்கு சொல்லுகிறவங்க சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம திருச்சபையில் சாக்கு போக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆமென், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவர்களாக நம்ம மத்தியில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் நாமத்தை துதிக்கிறார்களோ, அல்லேலூயா, என் நாமத்தை அங்க பிரஸ்தாவப்படுத்துகிறார்களோ அங்கே நான் இருப்பேன்றாரு. அல்லேலூயா. அப்போ 2-3 பேர் நம்ம நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பெருங்கூட்டம் இல்லை, நம்ம சிறு கூட்டம் தான். ஆமென். இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே, ஆமென், கடைசி வாரத்தில் வந்திருக்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. ஜனவரி முடிந்து பிப்ரவரியில் முடிய போகிறது சில நாட்களுக்குள்ளாக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். தேங்க்யூ ஜீசஸ். என்னை காண்பவரே, சுற்றி சுற்றி
ஆமே, நான் பார்த்தோம் 4 பேரை பார்த்துருந்தோம். சொல்லுங்க, 4 பெண்மணிகள். ஹalleluya. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான், அதனால ஈஸியாக சொல்லிட்டீங்கல்ல. ஆமே, கர்த்தர் நல்லவர். ஹalleluya. தேங்க்யூ அப்பா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை
நான் சொன்னேன் இல்லையா, இயேசுவோடு நடக்கும் பெண்கள் அவங்க சரித்திரம் படைப்பார்கள். இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்லுகிற பிள்ளைகளை போல இல்லாமல் நாம சரித்திரம் படைக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பின்னால இருக்கக்கூடிய பிள்ளைங்க தேவ பயத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் தாப்பனே கிங்ஸ்லி, பேசாதீங்க பின்னால. அன்பின் தாப்பனே, அப்பா, இயேசுவோடு நடந்த சகோதரிமார்கள், தாய்மார்கள் இன்றைக்கு சரித்திரம் படைத்தவர்களாக ஆண்டவரே காணப்பட்டார்கள். ஆண்டவரே அப்பா, வேதத்திலே இடம்பெற்றார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த சாராள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், ஆகார் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், ராகாப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், அன்னாள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களாம் சரித்திரம் படைத்தார்களே. எங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிமார்கள், தாய்மார்கள் ஆண்டவரே சரித்திரம் படைக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க சரித்திரம் படைக்கணும். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சரித்திரம் படைக்கணும். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறதானே அன்பு பிள்ளைங்க சரித்திரம் படைக்கணும். நீர் ஆளுகை செய்யுங்க. தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்ததானே ஆண்டவரே பாஸ்டமாக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளை ஆசீர்வதிங்க. நீர் பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளோட வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஏற்ற வேலை நீங்க நேர்த்தியாய் செய்கிற தேவன். என்ன குறைகளோடு வந்தால் அந்த குறைகளாம் நீங்கி நிறைவுகளாய் அனுப்புங்க, நிறைவோடு அனுப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரே, கொடுத்த காணிக்கை தசம்பாகங்களை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்கப்பா. இசை வாசித்தானே ஆடியோ சிஸ்டம் கத்தாவே ரெடி பண்ண ஒத்துழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பராமரிப்பு செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்க. ஜெபித்த பிள்ளை ஆசீர்வதிங்க. நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொண்டு நன்றி. பெருக செய்யுங்க. Bless in the name of Jesus. மீட்பரும் இரட்சகருமாகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சொல்லுமாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்ம கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் இங்க வந்திருக்கிற அநேக வாலிப பிள்ளைங்க முதற்கொண்டு தாய்மார்கள் வரைக்கும் சரித்திரம் சாதனை படைக்க உதவி செய்வீங்க. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. ஆமென். சரியான நேரத்தில் நீங்க வந்தீங்கன்னா சரியான நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். நீங்க காலதாமதமாக ஹாய் பாய் அப்படிலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஹாய் பாய் தான் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. God bless you.